இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். அல்லேலூயா. இதுல இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றாரு. ஓகேவா? ஏன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும்னா, இருள், பூமியை கார் இருள் வந்து எல்லா ஜனங்களையும் வந்து மூட போகுது இல்லையா? அதாவது இருள்ங்கிறது என்னன்னா பிசாசானவன். ஓகேவா? அவன் தான் வந்து இருள். அது ஆதியாகமத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சரியா? நான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்ல ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். அப்போ இது நடக்காதபடிக்கு உங்களை வந்து அதை எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு ஏவுறாரு. ஓகே, நீங்க நினைக்கலாம், நானே வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கேன், நீங்க என்னன்னா இன்னும் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களே பிரதர்னா, இது கர்த்தருடைய வார்த்தை. ஓகேவா? உலகத்தை நான் ஜெயித்தேன், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடல் கொள்ளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஏன்னா நான் ஜெயிச்சேன்னா உங்க கூட இருக்கும்போது நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இது உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. உலகம் உங்களை கரப்படுத்தாதபடிக்கு அவர் ஆல்ரெடி வாங்க கொடுத்துட்டாரு இல்லையா? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை அப்படின்னு. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது தேவனை. அதை விட்டு உலகத்தை பார்த்தா நம்ம நிலைமை மோசமா இருக்கும். அதனாலதான் திரும்பவும் வந்து ஏவுறாரு, யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் அப்படின்ட்டு. பராக்கிரமசாலினா யாருன்னா வந்து தேவன் தான். கர்த்தரோ பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவர் தான் பராக்கிரமசாலி. அவரை உடையவர்கள், தேவனை உடைய நம்ம அவர் சொல்றது கேட்டு நடந்தோம்னா நாமளுமே வந்து பராக்கிரமசாலிகள் தான். நம்ம அழைக்கப்பட்டது தேவன் நம்மோடு இருக்கிறபடிக்கு. யோவான் 17 அதிகாரம் 20, 21 வசனங்கள் எல்லாம் சொல்லுவார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லாரும் ஒன்னா இருக்கும்படிக்கு தான் அவர் விரும்புறான் அப்படின்ட்டு. அவருடைய மகிமையை வந்து கொடுத்த பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அவர் விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அவரோட ஒத்து இருக்கும்போது நாமுமே வந்து பராக்கிரமசாலிகள் தான். அவர் சொல்றது கேட்டு நடந்தோம்னா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா? ஏன் எழுப்பணும்னா, அவங்க ஒரு விழிப்பு இல்லாம இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள், நீங்களே எதுக்கு வந்து இருப்பீங்க? ஓகேவா? மேபி உங்க வீட்டு காரியமா இருக்கலாம், இல்ல தேசத்துக்கு ஜெபிக்கணுங்கிறது இருக்கலாம், இல்ல நார்த் இந்தியாவில் ஊழியம் பண்ற அந்த ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்ட்டு இருக்கலாம். உங்களை குறிச்ச தரிசனம், நோக்கம், நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்ன அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்ட்டு. அவர் உலகத்துக்கு உட்பட்டவர் இல்ல, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, அதே மாதிரி நீங்களும் உலகத்துக்குரியவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க ஒருத்தரும் இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, தேவனுடையவர்கள். ஓகேவா? அவர் தான் உங்களுடைய மனவாளன். ஓகே, உங்க சிருஷ்டிகரே உங்க நாயகன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி உங்களை அழைச்ச அழைப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். ஓகேவா? நீங்க என்ன செய்யணுங்கிறத வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? அப்போ அந்த பராக்கிரமத்தினுடைய தன்மையை நம்ம உணராததுனாலதான் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாதான் இந்த செய்தி இருக்கு. திரும்ப சொல்றேன், அந்த முன்னாடி வாச வசனத்தை ஒரு தடவை கூட வந்து நான் நினைப்பூட்டுறேன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். போதும் சிஸ்டர், நீங்க எல்லாரும் வீட்டுல வாசிங்க, என்மேல் கர்த்தர் உதிப்பார், என்மேல் கர்த்தர் உதிப்பார் சொல்லி இந்த வசனத்தை டெய்லி முடிஞ்சா காலையில முதல் ஜெபத்துல முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் இந்த வசனத்தை வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஹல்லேலூயா. சரி, இதுக்கு வந்து நம்ம ஒரு நபரை வச்சு நம்ம பார்க்க போறோம். அது வந்து தானியேலை குறிச்சுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். தானியேல் எப்படி இருந்தான், தானியேல் எப்படி தப்புவிக்கப்பட்டான், அதை காமிச்சுதான் வரப்போற இந்த உபத்திரவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி சொன்னாரு. ஹல்லேலூயா. 3 முக்கியமான விஷயம் திரும்ப சொல்றேன். 3 முக்கியமான விஷயங்கள் இதை நீங்க கவனிக்கணுங்கிறதுக்கு திரும்ப அழைத்து சொல்றேன். 3த்துலயும் வந்து இதை தவிர்த்து ஒரு பிரதானமான காரியமும் சொல்லி முடிக்கிறேன். அதை நீங்க இன்னையில இருந்தே கூட வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். சரி, முதல்ல தானியேல் என்னன்னா, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தானியேல் 2 விஷயம் வந்து செய்யறாரு. முதல்ல பண்ற விஷயம் தான் நமக்கு சபைக்கு வர கட்டளை. ஓகேவா? அவரு ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது என்ன தீர்மானம்னா, 2 கொரிந்தியர் 6:14-15 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது. போதும் சிஸ்டர். அதாவது அந்நிய நுகத்தோட வந்து நீங்க கலவாதீங்க அப்படின்னு சொல்ற. அந்நிய நுகம்னா அதாவது
நம்ம தேவன், நீங்க அதான் உலகத்தார் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா? நீங்க தேவனுடையவர். இந்த பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, நீங்க மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த தரிசனத்துல போற நீங்க இந்த உலகத்துக்குரியவைங்க, இந்த உலகத்துக்குரிய ஆசை பாசம் இதெல்லாம் சுத்தி ஐக்கியப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஹல்லேலூயா, இருக்கீங்க தானே? இதை குறிச்ச யோசனை சிந்தனையோட இருக்க ஜனங்களோட களவாதீங்க அப்படிங்கிறார் இல்லையா? இந்த தானியேல் எப்பேற்பட்டவர்னா, இவரை வந்து ஒரு கைதியா பிடிச்சிட்டு போறாங்க அங்க ராஜா, ஓகேவா? எருசலேம் பட்டணத்தை முற்றுகை வச்சு முதல் வசனத்துல இவங்க எல்லாரையும் வந்து கொண்டு போறாங்க. யாரு? அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க ஒரு சிலரை ட்ரெயின் பண்ணி அந்த அரசவைக்கு, அந்த ராஜ மாளிகைக்கு வேலை செய்யும்படியா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேயா? அப்போ இது எல்லாத்தையும் எருசலேம்ங்கிறது தேவ ஜனங்கள், தேவனுக்குன்னு வந்து தனக்கென்னு ஒரு கூட்ட ஜனத்தை எடுத்து அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்து அதனுடைய தலைநகரம் தான் எருசலேமா இருக்கு இல்லையா? இதனுடைய அர்த்தம் எல்லாம் வந்து டீப்பா போகும், சரியா? அப்பேற்பட்ட எருசலேம்ல இருந்து வர அந்த மனுஷனை இவன் மீன்ஸ் பிசாசு, ஓகேவா? சிறை கைதியா வச்சு அவன் தனக்கு உள்ள விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறான். 4வது வசனத்துல பார்க்கும்போது, கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானியின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ நீங்க இந்த உலகத்துல வரும்போது சின்னதுல இருந்தே பாருங்களேன், அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? இந்த உலகம், அதாவது பிசாசு என்ன உங்களுக்கு போதிக்கணும், அவனுடைய எழுத்தையும் பாஷையும் தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நீங்க பேசுற லாங்குவேஜ் மீன்ஸ் நீங்க எதை குறிச்சு பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு, ஓகே? மெயினா சின்ன பிள்ளைங்க டெய்லி உங்களை படி சொல்றாங்களா? நீங்களாம் பேசுவீங்க தானே? 4 பேர் பேச மாட்டீங்களா? பேசுவேன். நீங்க பேசுங்க தம்பி, நீங்களே பேசுவேன், ஓகே? உங்களுக்கு என்ன சொல்றாங்க? அதிகமா வந்து டெய்லி காதல கேட்கிற வார்த்தை என்ன? படி 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 படி, ஓகேவா? நான் உங்களுக்கு சாதமா ஆக்சுவலா பேசல, ஓகேவா? இதை வச்சு என்னையும் வந்து திட்டாதீங்க. விஷயம் இதுதான். உங்களை டெய்லி அதிகமா பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழி சொல்றாங்களா உங்க வீட்டுல? இல்ல படி என்ன சொல்றாங்களா? சொல்லு. உன்னை வீட்டுல உங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, உன்னை வீட்டுல டெய்லி அதிகமா சொல்றது என்ன? இல்ல ஒரு வாரம் எடுத்துக்கோ, ஒரு மாசம் எடுத்துக்கோ, அதிகமா வீட்டுல என்ன இன்சிஸ்ட் பண்றாங்க? படின்னு சொல்றாங்களா? இல்ல பரலோகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணும்? உலகத்தை வேறு, சிலுவையை எடு, இயேசு காட்டின வழியில நட, ஓகே? உனக்கு 2 வஸ்திரம் இருந்தா உன்னை வித்து தரித்திரது கொடு, இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா? உன்னுடைய சரீர அலங்காரம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உன்னுடைய ஆத்ம அலங்காரத்துக்கு முக்கியத்துவம், இதை சொல்லி கொடுக்குறாங்களா? பேசுங்க. இது சொல்லி கொடுக்கறது இல்லைல்ல? இது இப்ப நான் சொல்லிதான் தெரியுமா? ஓகே, சரி. படிங்கிற வார்த்தை கேட்குது இல்லையா? படிச்சா வந்து வேலைக்கு போகலாம், நல்லா ஒரு பேர் எடுக்கணும், சம்பாதிக்கணும், ஒருத்தரையும் நம்பாத, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கேட்பேன். ஆக்சுவலாக இது பிசாசனுடைய போதனை, ஓகேவா? அவங்க அம்மா அப்பா பிசாசுன்னு சொல்லலை, ஓகே? அவங்க மேபி ஆவிக்கு உண்டான நடத்துதல் இல்லாதபடினால மேபி இருக்கலாம். பயங்கர சிரிப்பாக இருக்கு, சரி, ஓகேவா? பிசாசுன்னு சொல்றது இந்த உலகத்தை சொல்றான், ஓகேவா? உலகத்துல இப்போ 99.9 வரைக்கும் அவங்க கையில தான் இருக்கு. ஒரு சிலருக்கு அவர் சொல்ற ஆலோசனையின்படி மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேவா? எல்லாமே வந்து ஃபுல்லா, இப்போ நான் இங்க இருக்கேன்னா ஃபுல்லாவே வந்து பிசாசு, எனக்குள்ளேயும் வந்து அவனுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஓகே? எனக்கு வெளியிலையும் இருக்கும் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுறதுனால நான் வந்து உங்களை எக்ஸாம்பிளா வச்சு காட்டுறேன், ஓகேவா? ஆனா பிள்ளைகளை உங்க பெற்றோருக்கு வந்து கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது, ஓகே? நீங்க சுயமா தேவன் சொல்றதை கேட்டு நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேல இருக்காங்க இல்லையா? பெற்றோரா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், அதை கேட்டுதான் நீங்க நடக்கணும், ஓகே? அவங்க சொல்றதை அப்படியே கேட்கணும். பெரியவங்க உங்களுக்கு இருக்கிற மேல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு பர்சனா இருக்கும், வேற கவர்மெண்ட் ரூல்ஸா இருக்கும், வேலை செய்யற இடத்துல உள்ள ரூல்ஸா இருக்கும், உங்களுக்கு தலையா இருக்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், இவங்க எது சொன்னாலும் அதுவும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிச்சுதான் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே வந்து பிசாசு தான் கத்துக் கொடுக்குது இல்லையா? 2வதா என்ன பண்ணுது? இது 7வது வசனத்துல மறுபேரிட்டான்னு சொல்லி முடியுது, ஓகேவா? இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இருக்கு, எங்க? எருசலேம்ல இருக்கு, தேவனுடைய நகரத்துல இருக்கு. இது பிசாசனுடைய நகரத்துல அவன் ஒரு பேர் வைக்கிறான் பாருங்களேன். தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபேரிட்டான் அப்படின்ட்டு வசனம் சொல்லும். அல்லையா? இதைத்தான் வந்து திரும்பவும் இது பண்ணுது, ஓகேயா? நம்ம அப்பா தாத்தா பேர் சொன்னா தெரியுமா? இல்ல அவர் சொல்ற வேலை சொன்னா தெரியுமா? ஓகே, நம்மளுடைய வாகனத்துல பைக்கு, கார் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதைத்தான் இது பண்ணியிருப்பாங்க. இபி ஆஃபீஸ்னு போட்டிருப்பாங்க, டாக்டர், வக்கீல், போலீஸ், ஓகே? அதாவது தன்னுடைய வேலையை தான் வந்து பிரஸ்தாபப்படுத்தி போறோம். அது மறுபேர், புரியுதா? மறுபேர்னா வேற ஒரு பேர், அப்பா அம்மா நமக்கு வச்ச பேரை தவிர்த்து, இல்ல ஊழியத்துல வரும்போது பாஸ்டர், தீர்க்கதரிசி, எவாஞ்சலிஸ்ட்னு சொல்லிட்டு பேர் முன்னாடியே வந்து போறாங்க இல்லையா? இது வந்து பிசாசை பிரஸ்தாபப்படுத்துறதுன்னு தான் நான் வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்போ பேரை குறிச்செல்லாம் பெரிய சத்தியமே இருக்கு வசனத்துல. அந்த பேர் எப்படி இருக்கோ, தேவன் நம்ம பெற்றோர் வழியா என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான்.
ஓகே, அப்படிப்பட்டவங்களுடைய பேர் தான் இந்த பைபிள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து மாறி போயிடுச்சு. நமக்கு இஷ்டப்படி வந்து பேர் வைக்கிறோம், அந்த பிள்ளை வேற ஒரு இஷ்டப்படி வந்து இருக்கிறதா பாக்குறோம். ஓகே, இந்த மறுபேர் என்ன, உங்களுக்கும் அப்படிதான் மறுபேர் வச்சிருப்பாங்க இல்லையா? இது வந்து சத்தியம். ஓகேவா? ஏன் இந்த அளவுக்கு இதுல இருந்தெல்லாம் எப்படி நீங்க மீட்டுக் கொள்ளணும், என்ன தீர்மானம் எடுக்கணும் சொல்றதுக்கு வேண்டிதான் நான் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய புருஷன் அப்படின்ட்டு. ஓகே, ஆக்சுவலா நீங்க யாரு, ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கு, இது தேவனுடைய பிள்ளை அப்படின்னு எத்தனை பேர் நம்மள சொல்ல முடியும்? நம்ம ஏரியாலயோ வீட்லயோ யாராச்சும். ஓகே, அந்த பேர் தான் நீங்க இவன் தேவனுடையவன், கிறிஸ்துவுடையவன், ஆவிக்குரியவன். ஓகே, இப்படிதான் வந்து நம்மள சொல்லணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முயற்சி பண்றதுக்கு உண்டான அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ மூணாவதா, இப்போ 5வது வசனத்துல சொல்லியிருக்கு, இந்த உலகம், இந்த பிசாசு உங்களை என்ன இன்சிஸ்ட் பண்ணணும்னா, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தான். அதாவது பிசாசு தான் செய்யறதுல அவனுடைய பந்தியில வந்து கை வைக்க வைக்கிறான். ஓகே, அப்ப ஆக்சுவலா ராஜாவுடைய உணவுனா வந்து அது ரொம்ப விசேஷம், ஸ்பெஷல் ஃபுட்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? அந்நிய நுகத்தோட கலக்காதன்னு இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம வந்து அதை கூட சேரக்கூடாது. ரோமர் 12:2 படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் வந்து தரியக்காதீங்க அப்படின்ட்டு. அதான் இந்த உலகத்துக்குரியவைகளை நாடாதீங்க, தேடாதீங்க, அது மாதிரி இருக்கணும்னே வந்து நினைக்காதீங்க. நீங்க வேற, நீங்க தேவனுடையவர்கள். ஓகேவா? கிறிஸ்துவ தரிச்சு கொள்ளுங்கன்னு தான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எடுக்க வேண்டிய இந்த தீர்மானம், உலகம் உங்களை தீட்டுப்படுத்த கூடாது, உலகத்தினால நீங்க கரைப்பற்ற கூடாதுங்கிறது தீர்மானம் எடுக்கணும். ஓகே, தீர்மானம் இருதயத்துல எடுத்து அதை அடுத்து அந்த வசனம் முடியும் போது 8வது வசனம் சொல்லுது, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ இருதயத்துல ஒரு முடிவு எடுக்கிறான், அதுக்கு உண்டான ஸ்டெப்பை வந்து அவன் வந்து எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு டேரிங்கான ஸ்டெப். ஓகே, ரொம்ப தைரியமா, துணிச்சலா, அது ஒரு எஃபோர்ட்டோட எடுக்கிற ஸ்டெப் வந்து இது. என்ன கேட்டா, நான் இந்த ஸ்டெப்பை வந்து எப்படி பாக்குறேன்னா, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் வசனம் சொல்லுதுல, அந்த மாதிரி ஒரு சேனைக்குள்ள போற அளவுக்கு உண்டான ஸ்டெப் தான் இது. ஏன்னா ராஜா சொன்னா அது செஞ்சுதான் ஆகணும். அது எத்தனை ராஜ்யத்துக்கு சேர்த்து ஒரு ராஜா இருந்தாலும் அந்த ராஜா ஒரு லெட்டர் எழுதி ஒரு ஆர்டர் போட்டு சைன் போட்டு ஒரு முத்திரை வச்சுட்டாருன்னா என்ன ஆகும்? அதுக்கு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ராஜாவை எதிர்த்து நிக்கவோ மறுத்தோ எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, அவர் சொன்னா சொன்னதே. ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜாவுடைய திட்டத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு எதிர்க்கிறதுக்கு உண்டான தைரியம் வரணும்னா அது தானியேலை போல நீங்க இருந்தாதான் வரும். ஹல்லேலூயா. ஏன் வருதுன்னா, நான் அந்த ஸ்பெஷலான விஷயத்தை முன்னாடி கூட வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, அவன் 3 வேளை என்ன வந்தாலும் எருசலேம்ல முன்பு செஞ்சு வந்தது போல அந்தி சந்தி மதியான வேலையில அவன் தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான், வேண்டவனா இருந்தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அது கரெக்டா, அவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்த அவன் கரெக்டா செய்யறவனா இருந்தான். யார்? இது தானியேல். ஓகே, இதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம். ஓகேவா? கேட்க ஈஸியா இருக்கும், ஆனா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்களேன், ஆவியில பிராக்டிஸ் பண்ணுங்க. டைமுக்கு எழுதி பைபிள் வாசிக்கிறதுல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுவோம், அவர் உங்களுக்கு வந்து கொண்டு போவார். ஓகே, 3 வேளை நீங்க ஜெபிக்கலன்னா கண்டிப்பா ஜெபம் மீன்ஸ் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான கனெக்ஷன் இல்லையா? நீங்க வார்த்தைகளை ஜெபிக்கலாம், ஆவியில வந்து அவரோட ஐக்கியப்படலாம், வசன வாசிங்க, துதிங்க, ஏதோ ஓகே, தேவனோட ஒரு கனெக்ஷனா இருங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் 3 வேலையாச்சு இருங்க. அப்படி இருந்தனால தான் இந்த இடத்துல அவனால ஒரு இருதயத்துல தீர்மானம் எடுக்க முடியுது. அதை ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் பாருங்களேன். அவன் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பரலோகமே வந்து அவனுக்கு வேலை செய்யுது. ராஜாவுக்கு யாரும் எதிர்த்து நிக்க முடியாது. பார்த்தோமா இங்க பாருங்க, தேவன் தானியேலுக்கு 9வது வசனம், தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு. அடுத்த வசனம் கடைசியில சொல்லுது, அப்போ அதுக்கு விரோதமா உங்க முகம்லாம் ஆடி இருந்ததுன்னா அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரேன்னு சொல்லி இந்த பிரதானிகளின் தலைவன் வந்து சொல்றான் இல்லையா? அதாவது ராஜா இந்த அடிமைகளை கொண்டு வந்து உருவாக்குறது இன்னொரு ட்ரெயினர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அந்த ட்ரெயினர்கிட்ட என்ன சொல்றாரு? அந்த ட்ரெயினர் இந்த ஃபுட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு ராஜா கட்டளை இட்டாச்சு. அதுல ஒரு அடிமை பையன் தானியேல் என்ன சொல்றான், இவன்ட்ட அவன் ஒரு முடிவு பண்றான், ராஜாவோட போஜனம் எல்லாம் வேண்டாம், எனக்கு காய்கறி பருப்பெல்லாம் போதும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரதானி சொல்றான், ஐயோ நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, ராஜா என்ன கொண்டு போட்டுருவாரு, நீங்க அந்த முகம்லாம் மாடி போறது பார்த்தாருன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கறி மீன் முட்டை சாப்பிட்டாதான் ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இவன் இப்படி சாப்பிட்டு வளர்ந்தவன். சரி, அதுக்கு என்ன பண்றான்? அவன் சொல்றான், 10 நாள் என்ன வந்து இந்த ஃபுட்டு கொடுத்து சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் எடுத்த முடிவினோட விளைவு அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுது 19வது வசனத்துல, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா எண்ணப்பட்டவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லையா? அப்போ அவன் அதை சொன்னான் இல்லையா,
அப்போ அவன் எடுக்கிறது ஒரு சின்ன டிசிஷன், சாப்பாடு இந்த சாப்பாடு ஆனா இது கொடுங்க, விஷயம் பார்க்க அப்படிதான் தெரியுது, ஆனா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அந்த இடத்துல அவன் அந்த முடிவை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டை அவன் எடுக்க ராஜாவனுடைய போஜனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தானா அங்க எழுப்புதலையும் வந்திருக்காரு. ஏன்னா அடுத்த அதிகாரத்துல பிசாசு வருவான், அந்தி கிறிஸ்து வரப்போறது முன்னாடி போனதுல சொல்லி இருப்பான் இல்லையா, நடக்க போறது ஆல்ரெடி நடந்திருக்கு, இப்ப நடந்ததும் ஏற்கனவே வந்து நடந்ததுதான். ஹல்லேலூயா, பிரசங்கியில சொல்லி இருப்பான். ஓகேவா, அப்போ இது ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், தீர்மானம் நம்ம இருதயத்தில் எடுக்கணும், அதுக்கு உண்டான ஆக்ஷனை வந்து எடுத்து வைக்கணும். உலகம் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. என்ன தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுப்பீங்க? என்ன கேட்டா வரும்போது ஒரு உணர்த்துதல், ஓகேயா, பேசாதீங்க, ஓகேயா, ஒருத்தங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க. நீங்க கேட்க தீவிரமா இருங்க. குறிப்பா உங்க வீட்டுல உங்க புருஷர்கள்ட்ட பேசுறத நிறுத்துங்க. தேவைக்கு பேசுங்க, பக்தி விருத்திக்கு பேசுங்க, கீழ்ப்படிதலுக்கு பேசுங்க, கற்றுக்கொள்றதுக்கு பேசுங்க, பாக்கி நீங்க பேசாதீங்க. ஓகேவா, மனைவியின் இடத்துல அன்பு கூறும்படியா பேசுங்க. ஓகே, அப்போ உங்க வார்த்தையை வந்து உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காம, உங்க நாவை உலகத்துக்கு வஞ்சிக்கப்பட ஒப்பு கொடுக்காம ஒரு தீர்மானத்தை எடுங்கிறது என்னுடைய ஆலோசனையை உங்க முன்னாடி வந்து வைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா நாவு வந்து ஒரு காட்டையை பத்த வைக்கிற தீக்குச்சி இத்தனோண்டி இருக்கணும். அதே மாதிரி நம்ம சரீரம் மொத்தத்தையும் கெடுக்கிற ஒரு இத்தனோண்டி தான் இருக்கு, அதுவும் உள்ள இருக்கு. ஓகேவா, வெளியில தெரியாம. ஆனா இந்த சரீரம் மொத்தத்தையும் நரகத்துக்கு தள்ளிடும். மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரத்துல இருக்கு. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைகளாம் நம்ம மனுஷன் பேசுற வீணான வார்த்தை எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும் இல்லையா? என்ன கேட்டா நீங்க எடுக்கிற தீர்மானம் நாவல இருந்திருக்கணும் பேசுறது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நாள் 24 hours நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை அப்படியே சஸ்டைன் பண்ணுங்க. 7 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் அப்படியே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன கேட்டா ஹல்லேலூயா, இதெல்லாம் மேஜிக்கெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஓகேவா, நீங்க விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்ப 2வது அதிகாரத்துல தான் சிலையை வைப்பாரு, வணங்க சொல்லுவார் இல்லையா, அது இந்த சொப்பனத்தை இது பண்ணுவாரு. 3வது அதிகாரத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு சிலையை எழுப்புவாரு, அதை வந்து எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி கட்டளை இடுவாங்க. ஆனா இது தேவனுக்கு விரோதமானது. ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும், அப்பா அம்மா ஆக்கணும். இப்போ பெற்றோருக்கும் சொல்லி இருந்தேன் இல்லையா, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும், எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் உங்களுக்கு மேல இருக்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஓகே, அது ஏன் 3வது விஷயத்துல பார்ப்போம். ஓகே, அப்போ கீழ்ப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனா கர்த்தருக்குள்ள, இது கர்த்தருக்குள்ள இல்ல. ஏன்னா ஒரு சிலையை வச்சு அதை வந்து தேவன் சொல்லி வணங்க சொல்றாங்க. தேவன் இல்ல. ஓகே, நம்ம ஆக்சுவலா வணங்க கூடாதுன்னு சொன்னா இனி ஒரு மனுஷங்களே நம்ம வணங்கக்கூடாது வசனம் சொல்லுது இல்லையா. இப்போ ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோட நம்ம ஆவிக்குரியவங்க, தேவனுக்குரியவங்க வாழ்த்துதல் சொல்ல முந்திக்கலாம். ஓகேவா, ஆனா வணங்குறதுங்கிறது பிசாசு வச்ச உள்ள கொண்டு வந்த விஷயம் தான் வணங்குற விஷயம். ஓகே, தேவனுக்குரியவங்க மனுஷனை வணங்க கூடாது. இங்க இப்படி சொல்லும் போது இவங்களுக்குள்ள, தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன ஆகுது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவரை வச்சு அந்த பொருசலையே வணங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இது ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ராஜா உடனே வந்து அவங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ராஜா கூட பேசுற விஷயம் பாருங்க. 3வது அதிகாரம் தானியேல்ல 16வது வசனம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு ராஜாட்ட போய் அடிமையா இருந்து ராஜாவனுடைய தான் வளர்க்குறாரு. ஓகே, அவங்களுக்கு ராஜ்யபாரத்துக்கு வேலை செய்யும்படியா வளர்த்து அவங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காரு. அந்த ராஜா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜா என்ன கேட்டாருன்னா 15ல திரும்ப ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. இவருக்கு பிடிச்சவங்கிறனால திரும்ப வந்து அந்த ராஜா பர்மிஷன். இந்த ராஜா யாரு, பிசாசுனால ஏவப்பட்டவர் தான் இந்த ராஜா. ஓகேவா, அதையும் கடைசியில மனம் திரும்ப வைக்கிறாரு. அதை விட்டுரும். 15வது வசனத்துல, இப்போதும் எக்காலம், நாதசூரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களில் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்ற அவனுக்குள்ள ஒரு பெருமையை பார்த்தீங்களா? ஓகே, இது பிசாசுக்கு இருக்கும், தான் அப்படின்னு தன்னோட பெரியார் யாரும் இல்லைங்கிறது. ஓகே, இங்க என்கிட்ட இருந்து உன்னை யார் தப்பிப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல, அதாவது எங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து உத்தரவு சொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன். பிசாசு கடைசியை எப்படி முடிச்சான், உங்களை வந்து யார் என்கிட்ட இருந்து தப்பிப்பான்னு முடிச்சான் இல்லையா. அப்போ இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவங்க, அதாவது சுவிசேஷம் ஆரம்பிக்கிறான். அந்த சூழ்நிலையில உன்னை கொல்ல போறான்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில தன்னுடைய தேவனை பத்தி கடைசியா சொல்லிட்டு சாகிறதுக்கு துணிகிறான். ஓகேவா, எனக்கு ஒரு தேவன் இருக்காரு, அந்த தேவனால
எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்காரு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நான் வழிபடுற தேவனால இது முடியும். என்ன தப்புவிக்க முடியும்? இந்த தீச்சூளையில இருந்து தப்புவிக்க முடியும், ராஜா ஆகிய உங்க கையில இருந்து தப்புவிக்க முடியும், அவரால் தப்புவிக்க முடியும். ஓகே, அப்படி தப்பு விக்காம போனாலும் 18வது வசனம், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் என்ன சொல்ற, ஒரு தேவ பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும். என்னதான் வேலையில இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு மேல அதிகாரம் இருந்தாலும், தேவனுக்கு விரோதமா பொய் சொல்றது, ஏமாத்துறது, அநியாயமா வர காசு, ஓகேவா, உங்களுக்கு நியமிச்ச பணத்தை விட, இப்ப பிசினஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு வாழைப்பழம் சேல்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் லாஸ் படி இந்த மாசம் இந்த வாரம் இந்த ரேட்ல தான் கொடுக்கணும், அதை மீறி நம்ம விற்கக்கூடாது. அதுல இருந்து வர பணம் அது சாபத்தீடானதா இருக்கும், அது நம்மளை அழிச்சிடும். தேவனுக்குள்ள உணர்ந்தவங்களுக்கு தெரியும், உணராதவங்களுக்கு அதை நம்மளை அழிக்கிறது தெரியாது, மொத்தமா சேர்த்து வச்சு எதிரையாவது கொண்டு போய் தள்ளி விட்டுரும் இல்லையா? அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஓகேயா? தேவனுடைய பிள்ளைனா எதா இருந்தாலும் வேலையை விடுறதுக்கு ரெடியா இருக்கணும், எதை இழக்கவும் ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. போன தினம் நம்ம ஊழியத்தை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? 10 நினைக்கிறேன். அப்போ ஊழியத்துல மெயினா நான் 2 விஷயத்த நான் சொல்றேன். இப்போ ஊழியத்துல ஃபர்ஸ்ட் அன்பை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அன்பினுடைய பிரதானம் என்ன? தன்னுடைய சிநேகிதனுக்கு ஜீவனை கொடுக்கறது காட்டிலும் மேலான அன்பு இல்லைன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, 1 Corinthians 13 சொல்றாரு, தன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா, அப்போ நம்ம சாகிறது, நம்ம சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறது. இப்போ ஃப்ரெண்டுக்கு வேண்டி இவருக்கு வேண்டி நான் மறிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஆனா எப்படி மறிக்கணும்னு இருக்கு, இது ஒரு ப்ராசஸ். ஓகே, அவரை விட்டுருங்க, என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சாவறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஓகேயா? என்னுடைய ஜீவனை கொடுக்குறேன். ஓகேயா? இது ஊழியமா, இது அன்பான்னு கேட்டா இது ஒரு ப்ராசஸ். நான் என்ன இருதயத்துல ஒப்பு கொடுக்குறேன், அவர் மேல உள்ள அன்புல ஒப்பு கொடுத்தாதான் அது ஊழியம். ஓகே, அதுல என்ன சொல்லணும்னா, தன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. அதனால உயிரை கொடுக்கணும்னு சொல்லி மனுஷங்க தான் தலையில தூக்கி வச்சுப்போம், ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் தெரியுமா அப்படின்ட்டு இல்லையா? ஆனா நான் அன்போட அவர் மேல உள்ள அன்புல நான் ஜீவனை கொடுக்கலனா, அது இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி நான் கொடுக்கலனா பிரயோஜனமே இல்லை. பரலோகத்துல என்ன கொண்டு பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைபோது சொன்னாரா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அவங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த அன்பு நமக்கு இருக்கணும். ஓகே, அப்போ ஊழியங்கிறத அன்பு இல்லாம செய்யவே முடியாது. ஊழியத்தினுடைய 2 விஷயமும் கூட சொல்றேன், யார் ஊழியம் செய்யறதுக்கு தகுதின்னு. இப்போ இந்த விஷயம் வந்தனால நான் சொல்றேன். ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஊழியத்தை கூட கட்டி எழுப்பி இருக்கலாம், அது தகர்க்கப்பட்டதுன்னா நீங்க உடைச்சு போகாம திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, you are the minister of God. ஹல்லேலூயா. நீங்க எப்போ உங்களுடைய எல்லாத்தையும் இடிச்சு போட்டாலும் யோபுவை போல திரும்ப கட்டி எழுப்ப ஆயத்தமா இருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய கிரியையை பார்க்காம உங்களுக்கு உள்ள இருக்கிற தேவன் மேல நோக்கமா இருந்தீங்கன்னா, அப்பதான் நீங்க ஊழியம் செய்யறதுக்கு you are fit for ministry அப்படின்ட்டு. அது வரைக்கும் செய்யலாம். ஓகே, அவர் உருவாக்குவார் இல்லையா? பல வருஷம் உருவாக்குவார். அந்த பல வருஷமும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு வழியில். பட் நீங்க எப்போ ஃபிட்னா அப்பதான். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் கூட, ஓகேவா, அவரு அதே மினிஸ்ட்ரி தகர்த்து போடல, இதை விட்டுட்டு வேற ஒரு விஷயம் செய்ய சொல்றாருன்னா, இதை அப்படியே விட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை, அவர் தேவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, ஓகே, நீங்க ஃபிட் ஃபார் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? ரினால் பாங்க் எல்லாம் அப்படிதான் செய்வார் அவருடைய மினிஸ்ட்ரி. ஓகே, வேர்ல்டு வைட் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இல்லையா? அவர் அப்படியே விட்டுட்டு அந்த டைம் அவருடைய உடன் ஊழியத்தில் உள்ள ஒருத்தர் டேனியல் அவர் பேரு, அவர் ஆவியானவர் அழைக்க சொல்றாரு, அவர் அழைக்கிறாரு, அவர் மேல வரும்போது நீ அவனை அபிஷேகம் பண்ணி அவன்கிட்ட ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அப்படியே அவர் இன்ஸ்டன்டா அவர் சொல்ல இவர் செஞ்சு அபிஷேகம் பண்ணி அப்படியே ஸ்டெப் பேக் எடுக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஊழிய இதுலயும் மையத்திலையும் போய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஓகேவா? அப்போ இந்த 2 குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இன்பில்டா எப்போ வருதோ, அன்போட வருதோ, அப்போ நம்ம மினிஸ்ட்ரி பண்ண ரெடி அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இங்க இந்த விஷயத்துல ஏன் இதை இவ்வளோ கடினமான உபதேசமா இருக்கு? நாங்க வேற எதுக்கோ தேடி தான் இயேசுப்பா ரட்சிப்புக்குள்ள வந்தோம். நோய் சுகமாச்சு, படிப்பு கொடுத்தாரு, கடனை மீட்டினாரு, ஓகே, உள்ள கஷ்டத்தெல்லாம் எடுத்தாரு, இன்னும் இதெல்லாம் செய்வார்னு பார்த்தா நீங்க வேற எதை பத்தி பேசுறீங்க கூட நினைக்கலாம். ஓகேவா? இதற்காகவே ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு. ஓகேவா? இது மேபி +2 படிப்பா இருக்கலாம், நீங்க 2வது 3வது இருக்கலாம், மேபி நீங்க காலேஜ் இதெல்லாம் படிக்கிறவங்கள கூட இருக்கலாம். ஓகேவா? என்னுடைய இதன்படி, எனக்கு கொடுத்த இதன்படி சொல்றேன், நீங்க +2 உண்டான சப்ஜெக்ட் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கலாம், நீங்க மேபி 3rd 5th இருக்கலாம். பின்னாடி இதை நினைப்பூட்டுவார். ஓகே, ஆவியானவருடைய வேலை இதுதான். ஓகேவா? இயேசு என்னிடத்துல இருந்து கண்டவைகள் கேட்டவைகள் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதனால நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து விதைக்கப்படுது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதனுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். சரி, அப்போ
இந்த இதுல என்ன பண்றாங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, அந்த ராஜாக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு உத்தரவு சொல்ல தேவையில்லை, ஆனாலும் உங்களை தப்புவிக்கிற தேவன் யாருன்னு கேட்டீங்க. அந்த இடத்துல தேவனை பத்தி சொல்றாரு, இந்த தேவனால எல்லாம் முடியும்னு சொல்றாரு. அதனுடைய பலன் உடனே அவன் பிசாசு தான் பயன்படுத்துவாங்க. ஆனாச்சு ஈவில் ஃபீட் ஃபியர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ 7 மடங்கு அந்த அக்னி சூழிய நெருப்பு அதிகப்படுத்துறாங்க. இதனோட முடிவு 25வது வசனத்துல அவர் 4 பேரை பார்க்கிறார் ராஜா. 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ நீங்க இப்படிப்பட்ட முடிவு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவன் என்ன சொல்ற, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வாக்குத்தத்தமா தேவன் உங்களோட பேசியிருக்காரு இல்லையா? நம்ம இதெல்லாம் சகோதரிச்சோம், அப்பா ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, சந்தோஷப்பட்டுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் இருக்கு. நீங்க எப்படி இருந்தா அவர் உங்க கூட இருப்பார். ஓகேவா? யோசேப்போட ஜெயில இருக்கும் போதும் வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. அப்போ யோசேப்போட ஏன் இருந்தாரு அது கேட்கணும் இல்லையா? ரூபனோட இருந்தாருன்னு இருக்கா, சிமியோனோட இருந்தாருன்னு இருக்கா? ஏன் இந்த யோசேப்போட தேவனை இவன் எங்க போனாலுமே இருக்காருன்னா, இவன் தான் தேவனை பற்றி கொண்டு இருக்கான். இவன் தான் கீழ்ப்படிஞ்சு சகோதரர் குற்றமே சொல்லல, அப்பா சொல்ற வேலையை செய்யறான். ஓகே, குடியில போட்டப்போ ஒன்னும் சொல்ல, வித்தப்போ ஒன்னும் சொல்ல, இவனை அடிச்சு வதச்சப்போ ஒன்னும் சொல்ல, இவன் செய்யாத தப்புக்கு குற்றப்படுத்தினப்போ இவன் ஒண்ணுமே சொல்ல. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட நீங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க கூட நிச்சயமா கர்த்தர் உங்களை கூடவே இருப்பார். அப்படி இல்லைன்னாலும் இருப்பாரு. பட் ஒரு இடத்துல நீங்க மீறும் போது அவர் கண்டிப்பா விட்டு போய் தான் ஆகணும். நீங்க தேடினீங்கன்னா நான் வருவேன், நீங்க விட்டீங்கன்னா நான் விட்டுருவேன் உங்களை. அதான் வசனம் சொல்லுது இல்லையா? இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் அசால்ட்டா சொல்லிட்டேன் எதிர்த்து நிக்கலாம் அப்படின்ட்டு. 3 வேளை ஜெபிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா, இன்னொரு விஷயம் கூட அதுக்குள்ள நான் போகல. எபேசியர் 6வது அதிகாரம், இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எபேசியர் 6:11-17. அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாரும் ஒரே சத்தத்துல சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்னு இங்க வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்ப பிசாசு எத்தின் வழியா வருவான்னு இங்க சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட பிரச்சனை இல்லைன்னு. ஓகே, புருஷன் குடிச்சிட்டு வரான், புருஷன் வீட்டுல பிரச்சனை பண்றான்னா அது பண்றது புருஷன் இல்ல. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்க ஹஸ்பண்ட் மூலியமா இல்ல அப்பா மூலியமா சகோதரர்கள் மூலியமா வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வர. நீங்க அந்த மனுஷனை பார்க்காம அந்த மனுஷனை உருவாக்குன தேவனை, அதாவது நம்மளுடைய ஆவி தேவன் கொடுத்த தீபமா இருக்கு இல்லையா? அவர் நாசியில அவருடைய சுவாசத்தை ஊதிதான் உயிரை கொடுத்தாரு இல்லையா? அப்போ நீங்க தேவ சாயல உள்ள மனுஷனை அப்படி பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, அவன் தேவனை விட்டு வழி விலகும்படியா பண்ணது பிசாசு. அப்ப அந்த பிசாசுக்கு தான் நீங்க எதிர்த்து நிக்கணும். அதுக்குன்னு புருஷனையோ இல்ல பொண்டாட்டி பிசாசுன்னு சொல்ல வேணாம். நீங்க உங்க அரைக்கதவை சாத்துங்க. நீங்க வீட்டுல ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு நீங்க உங்களுடைய சுபாவத்துல மாற்றத்தை கிறிஸ்து இயேசுவின் சாயல்ல நீங்க மாறுங்க, பேசுங்க, அதை குறிச்சு சிந்திங்க. ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நீங்க கேள்வி கேட்க வேணாம், தானா மாற்றம் நடக்கும். பரிசுத்தம் உள்ள மனைவி தன்னுடைய பரிசுத்த நடக்கையினால கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும். ஓகே, அதாவது இந்த மாம்ச முயற்சி வேஸ்ட்னு இங்க அதுதான் சொல்லியிருக்கு. என்னன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல 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 அல்லன்னு வசனம் சொல்லியிருக்கு. திரும்ப திரும்ப எந்த மனுஷங்க கூடயும் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். ஓகேவா? அவங்க கூட வன்மம் வேண்டாம், உங்களை தான் அழிச்சு போட்டுரும். ஹல்லேலூயா. இதையும் ஒரு ஆலோசனையா சொல்றேன். அப்போ 2வது விஷயம் என்ன நம்ம செய்யணும்? முதல்ல நம்ம
உலகத்தினால கரைப்படாதபடிக்கு, அந்நிய நுகத்தோட கலக்காதபடிக்கு, நம்மளை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. இது எப்போ எதிர்த்து நிற்க முடியும், எப்போ தீர்மானம் எடுக்க முடியும்னா, நீங்க 3 வேளை ஜெபிச்சு தேவனுக்குரியவரா வந்து நீங்க அதை தெரிஞ்சு அந்த தேவனோட இருக்கும்போது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி காலையில் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. ஆனாலும் எப்படி அவளா ஓடி வரீங்க, இங்க ஒரு கூடுதல் இருக்கு, இங்க ஆண்டவர் பேசுவாரு. ஓகேவா? ஆண்டவருடைய விஷயத்து வீட்டுல வேலைலாம் இருக்கும் தானே. இப்போ வேலைக்கு போறவங்களும் இருப்பீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க இல்லையா? உங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகணும், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஓகேவா? ஆனாலும் வந்து அழகா உட்காந்து கவனிக்கிறீங்களா? ஏன்? நீங்க தேவனோட இருக்கீங்க, நீங்க அழைப்பை பெற்றிருக்கீங்க. அவருக்கு நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னு சொல்றத விட அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கார், அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கார். அவர் கூட்டிட்டு வராம பரலோக பிதாவுடைய வேலையை ஒருத்தரும் செய்ய முடியாது. வேணா பாருங்க, உங்க வீட்டுல நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க, ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ உங்க மேல பரலோகம் ரொம்ப அன்பா இருக்கு. 3வது விஷயம், நாம செய்ய வேண்டியது 6வது அதிகாரத்துல இருக்கு. தானியேல் 6:22 ஒருத்தர் வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதாவது சிங்கம் என்ன சேதப்படுத்தாம தேவன் என்ன செஞ்சாருங்கிறத சொல்றாரு. சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏன் அவர் கட்டினாருங்கிறத நமக்கு இந்த பரலோகம் நமக்கு பதிவு பண்ணுது. அதே என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாரு? தேவனுக்கு முன்னாடி தானியேல் குற்றமற்றவனா காணப்படுறானா? எந்த தப்புமே செய்யல. தேவன் இவனை குற்றப்படுத்தவே முடியாதான், அப்படி இருந்திருக்கான் பாருங்க. 2வதா, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அதாவது ராஜா யாரு? நான் ஆரம்பத்துல இருந்து பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? பிசாசனுடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை என்ன? பிதாவுடைய வலது பாரசத்துல இருந்து நமக்கு வேண்டி பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது கிறிஸ்து இயேசுனுடைய வேலை. ஓகேவா? பிதாவுடைய வலது பாரசத்துல இருந்து நமக்கு வேண்டி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? பிள்ளைங்க மாறுவாங்க, நான் உங்க கூட இருக்கேன், உங்களுடைய ஆவியவை மூலியமா நான் அனுப்பி இருக்கேன். ஓகேவா? இந்த மரம் கனி இல்லைன்னா அவர் வெட்டி போட வந்து சொல்லிட்டார். கட்டளை வந்துச்சு, கோடாரியானது மரத்தின் வேறு அருகே இருக்கு. ஆனா இவர் ஏசப்பா என்ன பண்றாரு? இன்னும் 1 வருஷம் கூட விட்டு விடுங்க, நான் கொத்தி ஏறு போடுறேன்னு சொல்லி இவர் தம்முடைய ஸ்டெப்ஸை எடுத்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு. ஓகே. இப்ப பிசாசு என்ன பண்றான்? அவன் அனுதினமும் குற்றப்படுத்திட்டே இருக்கான் தெய்வ சமூகத்துல போய். ஓகேவா? இவன் இப்படி இந்த சுபாவம் நம்ம வீட்டுல யாருக்காவது இருந்தா தயவு செஞ்சு அவங்களை விட்டு விலகிடுங்க. அவங்க சொல்றது எதுக்குமே காது செவிய சாய்ச்சாதீங்க. அது நீங்க சாய்க்க அந்த ஸ்பிரிட் உங்களை ஆட்கொள்ளும். அது வீட்டுக்குள்ளேயோ வெளியிலயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? தயவு செஞ்சு வாயை கட்டுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள ஆலோசனை. இப்ப சொல்றது, இந்த மாதிரி யாராவது இருந்தா அதை விட்டு தனியா செப்பரேஷன்ல வந்துருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசுடைய வேலை தான், அவன் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஓகே, நல்லா இருந்த தெய்வ சாயல்ல இருந்த ஆதாம் தான் ஃபர்ஸ்ட் குற்றப்படுத்த வைக்கிறான் இந்த பிசாசு. என்ன? நீர் கொடுத்த அந்த பொண்ணு தான் அந்த ஆப்பிள படத்தை கொடுத்தா அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி ஆப்பிள்ல வருது. சரியா? நீர் கொடுத்த இதுன்னா அது தேவனே குற்றப்படுத்துறான். நீங்க எனக்கு ஒரு மனுஷியை கொடுத்தீங்க, அவன் மூலியமா வந்ததுதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப குற்றப்படுத்துறது பிசாசனுடைய சுபாவம். தயவு செஞ்சு விலகிடுங்க. உங்கள்ட்ட இருந்தா வந்து இதை எச்சரிப்பா நினைச்சு நீங்க விட்டுருங்க. ஓகேவா? அப்போ என்ன, அப்பேற்பட்ட பிசாசுக்கு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா. இது நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஓகே, உலகத்தின் அதிபதி இதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனால என்ன குற்றப்படுத்த முடியாது. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்திலும் அப்படிதான் நீங்களும் இருக்கணும். பவுல் சொல்லுவாப்ல, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன யாராச்சும் குற்றப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு, குற்றப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு இல்லையா? பிரதான ஆசாரியர்களே பிரமாணத்தை மீறி இவனை குற்றப்படுத்துவாங்க. ஓகே, அடிக்கிறதும் இப்படிலாம் செய்வாங்க. இவர் சொல்றாரு, என்னை எப்படி நீதியின்படி வந்து நீங்க குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு. அப்போ நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் இது வந்து 100% தீர்க்க தரிசன மெசேஜ். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் வரப்போற விஷயத்துல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு தயவு செஞ்சு இந்த 3 சுபாவம் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல உலகத்தோடு நீங்க கலவாதபடிக்கு, தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் எடுங்க. 2வது, பிசாசை எதிர்த்து நின்னே ஆகணும். முன்னாடியே சொல்லியாச்சு, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்க, பராக்கிரமசாலிகள் எல்லாம் எழுப்புங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஆயத்தப்படுங்க. ஆயத்தப்பட்டு உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் பராக்கிரமசாலிகள், யாரெல்லாம் தேவ ஆவியினால தேவனுடைய திட்டத்தில் அழைக்கப்பட்டவங்க, அவங்களெல்லாம் வந்து உசுப்பேத்தி விடுங்க. ஓகே, அவங்களெல்லாம் எழுப்புறதுக்கு நீங்க ஜெபிச்சு அவங்க கூட பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை பேசுங்க. 3வது, குற்றமற்றவராக ஒருத்தரும் இந்த உலகத்துல குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல எழுப்புதலுக்கு ஓகேவா பெரிய லெவல்ல வரும். உங்க மூலியமா, என் மூலியமா. அப்பேற்பட்ட ஜனங்களை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஏன்னா கர்த்தரே 100% கிரியேட் செய்ய போறாரு. ஓகே, இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறாரு. ஓகே, நீங்க ஊழியக்காரங்களை இதை இங்க சொல்லியிருக்கணும்னு தெரியாது. பிசாசு விரட்டுறதுக்கோ எதுக்கோ வந்து தலை பிடிச்சி ஆட்டி உளிக்கு வந்து மாறப்பட்டு தான் வந்து ஜெபிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற வல்லம் குறைவு. இந்த பிள்ளைங்கள்லாம் எழுப்புதல்ல வந்து எழுப்பி
சத்தம் கொடுக்கும், இறையாதை அமைதலா இருந்தா மொத்த தேசத்திலையும் பிசாசனுடைய கிரியை இல்லாத அளவுக்கு தேசம் அமைதியாக்கப்படும். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்களாம் எழும்புங்கன்னு சொல்லி தான் வந்து என்ன அனுப்பி இருக்காரு. ஓகே, தயவு செஞ்சு எழுப்புங்க. நீங்க செய்ய வேண்டியது 3 காரியம். ஓகே, தீர்மானம் எடுங்க, உலகத்தோட ஒத்து போயிடக்கூடாதுன்னு. 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு தீர்மானம் எடுங்க. 3வது, எந்த கரையும் வந்து எனக்குள்ள வந்துடக்கூடாது. ஓகே, கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியா தான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். பரிசுத்தங்கிறது அது ஒரு பரிபூரணம் இல்லையா? அது பரிபூரணம் எப்படின்னா, தேவனை அற்ற எந்த ஒரு விஷயம் இருந்தாலே அது வந்து அசுத்தம் தான், அது உலகம் தான், அது பிசாசு தான். அப்போ தேவனை தவிர்த்து வேற ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பரிசுத்தத்தை குறிச்சு நான் அவ்வளவுதான் சொல்லி முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் வந்து உள்ள போய் பார்த்தா அது எபிரேய மொழியில இருந்து எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் கிரேக்கில் இருந்து லோக்கல் கிரேக்கு, கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, இதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆக்சுவலா பரிசுத்தங்கிறதுக்கு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, சபைக்கு உண்டான வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் மாதிரி தான் வரும். எக்லீஷியா மாதிரி தான், பிரித்தெடுக்கப்பட்ட, ஓகே, தனக்குன்னு, அதாவது தேவனுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட, ஓகே, அந்த மாதிரி தான் வந்து வரும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தா துறவிய வாழ்க்கைன்னு வரும். ஹல்லேலூயா, துறவியம் அப்படின்ட்டு. இதுக்கு தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே யோவான் ஸ்நானகனும் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார், என்னன்னா எல்லாத்தையும் வெறுத்துருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, உங்களை நீங்களே வெறுத்துருங்க, என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, என்னை விட அதிகமா உங்க பெற்றோரோ, பிள்ளைகளோ, கணவனோ, மனைவி யாரையும் வந்து நேசிக்காதீங்க. ஓகே, என்னையே பார்த்து ஓடுங்கன்னு சொல்றாரு. ஓகே, இது ஏன்னா இது எல்லாத்தையும் வெறுக்கணும்னா துறவிய வாழ்க்கை. நீங்க அப்படி இருந்தாதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க எல்லாரும் ஜெபிப்பீங்க இல்லையா? டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வேண்டுகோளாவது எடுப்பீங்க, இல்ல டெய்லி ஒரு ப்ரேயர் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வயசை கணக்கு பண்ணுங்க. ஒரு 50 வருஷம் இருக்கும், ஒரு வருஷத்துல 365 நாள். அப்போ 50 வருஷம்னா வந்து எத்தனை, ஒரு நாளைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு வச்சு. அப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டி ஒண்ணுமே வந்து ஜெபிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ துறவிய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டி ஒண்ணுமே வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க கேட்டதெல்லாம் மற்றவங்களுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு இடத்துல கேட்குறீங்க, ஒரு நபருக்கோ, இப்போ சூரியனை பார்த்து நில்லுன்னு சொல்றீங்க. அப்போ உங்க அப்பா வச்சு பாருங்க, டெய்லி ஒவ்வொரு விஷயம் கேட்குறீங்க. ஓகே, அவரும் வாங்கி தராரு, செய்யறாரு. இல்லை அந்த பையன் வந்து ஒண்ணுமே கேட்டதில்லை, 15-20 வயசு ஆகுது. அப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறான். உங்களுக்கு 20 வருஷம் வந்து அப்பா என்ன செஞ்சாரோ அதை விட அதிக அன்போட ரொம்ப அதை அப்போ உங்க அப்பா செய்யறதுக்கு எதையும் எதிர்த்து அவரால் செய்யற அளவுக்கு வல்லமையா அவர் செய்வார். ஓகே, 20 வருஷம் ஒண்ணுமே கேட்காம ஒண்ணு கேட்கும்போது, ஓகேவா? இது புரியும் நினைக்கிறேன், எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது தான் வந்து சூரியனை நில்லுனா நிக்குது, மழையை நிற்க சொன்னா நிக்குது, அவர் முறைச்சு பார்க்கும்போது பிசாசு ஓடுது, நிழல தொடும்போதெல்லாம் பிசாசு ஓடுது இல்லையா? இந்த மாதிரி நீங்க வல்லமையா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா நீங்க வேக்கண்டா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது, இந்த உலகம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் தேவன் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியும். இதுல எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. மேபி நமக்கு பார்க்க ஒரு வேலையில இருக்க மாதிரி இருக்கும், யோசிப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும். ஆனா அவங்களுக்குள்ள அந்த வேலையோ இதுவோ இருக்காது. ஓகே, தேவன் மட்டும்தான் அவங்க சிந்தையில ஏற்படுற. தேவன் ஆதியில இருந்து நம்ம கிட்ட கேட்கறது ஒண்ணு தானே, உங்க இருதயத்தை தா அப்படின்ட்டு. அதுவும் எப்படி? முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, அந்த ஃபுல்னஸ். ஓகே, முழுமையா நீங்க இருக்கீங்களா? நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஓகே, நம்ம தான் இருக்கலாம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் வந்து பெரிய காரியங்கள் நம்ம மூலியமா வந்து எடுத்து செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர தகப்பனை, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஒருவராக இருந்து பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவனை உண்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் 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 தகப்பனை ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர தகப்பனை, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஓ யார் யார் இருதயத்துல இன்னைக்கு கர்த்தர் பேசினாரோ, ஆமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ, அவங்க எல்லாரும் தேவனை நோக்கி வந்து கேட்கலாமா? நானும் உங்களோட உங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கலாம். கர்த்தாவே என்ன கண்ணோக்கி பாருங்க ராஜா, இத்தனை நாள் தகப்பனே ராஜா, உங்களுடைய வழியை விட்டு நான் அலைந்து திரிந்தேன் தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. நீர் இப்பொழுது திரும்ப சொல்லுகிறீர் தகப்பனே, நான் இன்னும் கொஞ்ச காலம் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு, நான் இன்னும் கொஞ்ச காலம் காத்து இருக்கிறதுக்கு நீங்க கட்டளை இடுகிறீங்க ராஜா. ஏன் வனாந்திரத்துல அலைந்து திரிகிறான்னு கேட்கிறீங்க தகப்பனே. தேவனே ராஜா, இந்த உலகம் என்ன பகைக்கிறது தகப்பனே, இந்த உலகம் என்ன நேசிக்கிற வில்லைன்னு சொல்லி உம்மிடத்துல நாங்க குற்றப்படுத்துகிறோம் ராஜா. ஓ தேவனே, எங்களை நேசிக்கிற தேவனே, உம்மை மறந்து விட்டோம் தகப்பனே. எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் ராஜா. இதுல நாங்க நிலைத்து இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே, உம்முடைய வசனத்தின்படி ராஜா, இந்த இன்னைக்கு கேட்ட சத்தத்தின்படி தகப்பனே ராஜா, இந்த உலகத்தோடு ராஜா
உலகம் என்கிற இந்த பிசாசனுடைய நுகத்தினோடு தகப்பனே ராஜா நாங்க களவாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜா, இந்த செகண்ட்ல இருந்து தகப்பனே ராஜா, நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் தகப்பனே உலகம் மேற்கொள்ளாதபடிக்கு ராஜா நான் இருக்கும்படியாக நாங்க தெளிவின் ஆவியை கொடுக்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வசனத்தின்படி ராஜா எங்களை நாங்களே நிதானித்து அறியும்படிக்கு ராஜா அந்த ஒரு தெளிவின் ஆவியை கொடுங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியினை எங்களை நிரப்புங்க ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. பிசாசனோட எதிர்த்து நிற்க சொல்லுகிற தேவனே ராஜா, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்றீங்களே தகப்பனே. நாங்களும் ராஜா பிசாச வந்து அதிகப்படுத்தி தகப்பனே அவனையே பார்த்து ராஜா மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை நீர் எங்களுக்குள்ள தரித்திருந்தாலும் தகப்பனே ராஜா தேவனே, நாங்க மலை தான் பெருசுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கோம் தகப்பனே. அவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உன்னு வாயிலிருந்து வர வார்த்தையினால அந்த மலையை தகர்க்க மாட்டேனோ அப்படின்ட்டு. அப்போ வாயில இருந்து வார்த்தை எப்படி வரும்னா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஓகேவா? அப்போ இருதயத்துல என்ன நிறைவு இருக்கு? கிறிஸ்து இயேசுவை பற்ற அந்த விசுவாசத்தின் நிறைவுல இருக்கும்போது அந்த விசுவாச வார்த்தை வரும். எப்படி எலியாக்கு வந்ததோ, எப்படி யோசுவாக்கு வந்ததோ, எப்படி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு வந்ததோ, அவரை தரித்திருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தோ இப்பேற்பட்ட வார்த்தைகள் வரணும்னு விரும்புறாரு. உங்களை ஜெபிக்க வந்து அவர் கூப்பிடல, நீங்க கட்டளை இடுங்கன்னு சொல்றாரு. ஓகே, என்னிடத்துல கட்டளை இடுங்கன்னு சொல்றாங்க, எனக்கு கட்டளை இடுன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நம்ம மறந்து போயிருந்தோம்னா கர்த்தர் திரும்பவும் ஞாபகப்படுத்துறார், நீங்க குற்றமற்றவராய் இருக்க விரும்புறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல பணிகிறோம் தகப்பனே ராஜா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனே உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக ராஜா எங்கள் மனதை புதிதாக்குங்க ராஜா, எங்களை புதிதாக்குங்க தகப்பனே ராஜா. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் ராஜா. அப்படி ஒரு மறுரூப வாழ்க்கை கொடுங்க ராஜா, ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுங்க தகப்பனே ராஜா. நாங்க ஆவியில இருக்க உதவி செய்யுங்க ராஜா. தேவன் ஆவியா இருக்கிறது போல நாங்களும் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, இந்த மாம்சத்தை கலைந்து எரிய உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. இந்த விதையானது மண்ணில விழுந்து அது சாகா விட்டா அது முளைக்காதே தகப்பனே ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்கிற விதைகள் எல்லாம் ராஜா கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்தோம் ராஜா, அது செத்து அது உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. இவங்கள கிரியை செய்யட்டும் தகப்பனே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.